ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே நியூட்ரிஷன் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரோட்டீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் நம்ம பாடிக்கு எவ்வளோ முக்கியம், இந்த ப்ரோட்டீன் குறைஞ்சா நம்ம பாடியில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது கூடவே சேர்ந்து ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் ப்ரோட்டீன் எடுத்தால் கிட்னியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, இல்லைனா சைடு எஃபெக்ட் வருமா வராதா அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் புரோட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான முக்கியமான நியூட்ரிஷன். இந்த புரோட்டீனை எடுக்கும்போது நம்ம பாடி ஃபிட்டாக இருக்கவும் ஆரோக்கியமாக இருக்கவும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மசில் மாஸை கிரியேட் பண்ணவும் பாடியை வந்து குட் ஷேப் கொண்டு வரவும் ஹெல்ப் பண்ணுது. நாம் ஒரு வீடு கட்டும்போது சிமெண்ட் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்ம பாடிக்கு புரோட்டீன் முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட ஹார்மோன்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில ஹார்மோன்ஸ் புரோட்டீனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம பாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீனை வெஜ்ஜிலையும் கொடுப்போம், நான் வெஜ்ஜிலையும் கொடுப்போம். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீனை கரெக்டாக எடுக்க மாட்டாங்க. இதனால அவங்களுக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி ஏற்படும். நீங்கள் உங்கள் பாடிக்கு தேவையான சரியான அளவு புரோட்டீன் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 50 கிலோ இருந்தால் 50 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு 60 கிலோ இருந்தால் 60 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். நீங்கள் இந்த அளவுக்கு எடுக்கும்போது உங்கள் பாடிக்கு தேவையான கரெக்டான அளவு புரோட்டீன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் புரோட்டீன் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுமா, இல்லைனா கிட்னியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் நியூவாக வர வெயிட் லாஸ் பீப்புளுக்கும் இந்த டவுட் இருக்கும். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க புரோட்டீன் எடுத்தால் எந்த விதமான சைட் எஃபெக்டும் கண்டிப்பாக வராது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது முழுக்க முழுக்க ஒரு வெஜ் புரோட்டீன். இது சோயாவிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண சோயா வேவ் புரோட்டீன். இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட புரோட்டீன் எடுத்தால் முட்டையோட வெள்ளைக்கரு எப்படி ஈஸியாக டைஜஷன் ஆகுமோ அந்த மாதிரி இந்த புரோட்டீனும் டைஜஷன் ஆகும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பீப்புளாக இருந்தால் இந்த புரோட்டீனை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் சொல்லிட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி இந்த ஃபுட்டை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும். ஏன் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஹெர்பலைஃப் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எந்த அத்தாரிட்டியும் கொடுக்கல. நீங்கள் இந்த மாதிரி அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கும்போது அவங்க ஹெல்த்தில் நிறைய இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரிஜினல் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு தேவை அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச்சிட்டையோ இல்லை அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெர்பலைஃப்ல ஐடி கிரியேட் பண்ணி கொடுப்போம். அதில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இதை பற்றி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் ஒரிஜினல் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.